பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெள்ளை உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளில் காலவெள்ளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையில் பங்கு கொண்டவர்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. நாம் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்கள் இப்படி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான விளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவரும் சேரப்படாதவர்கள் வாசம் செய்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம். மகத்துவமுள்ள பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீர் ஜீவனுள்ளோரின் தேவனாக இருக்கிறபடியா நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலவெள்ளை உடைய குமாரனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆராதனை கலந்து கொள்கிற அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அன்பு ரட்சகரே, இயேசு ரட்சகரை நாங்கள் துதிக்கிறோம். நீர் உயிர்த்தெழுந்த கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகராகிய இயேசு ராஜா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிரச்சனை எங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பூட்டப்பட்ட கதவுகளுக்குள் நீர் பிரவேசித்தீர். உயிர்த்தெழுந்த இயேசுவாய், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீர். வீடுகளில் அடைந்து கிடைக்கிற, வீடுகளில் வெளியே வரமுடியாமல் இருக்கிற பிள்ளைகள் இந்த ஆராதனை கலந்து கொண்டு மயப்படுத்துகிற அத்தனை பிள்ளைகளுக்கு உங்களுடைய சமாதானம் எனக்கு அருள் செய்வதாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அக்கினி மதிலாய் இருந்து அவர்களை தீங்கு தொடாதபடிக்கு, வாதை தொடாதபடிக்கு, கொள்ளை நோய் அண்டாதபடிக்கு அக்கினி மதிலாய் இருந்து காக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவர்கள் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறோம், அவர்கள் தேவைகளை சந்தித்து நன்மையால் நிரப்படி ஜெபிக்கிறோம். கிருபையினால் மூடும், நன்மையினால் மூடும் பெரிய காரியம் செய்தார்கள். பிரசன்ன கிருபை எங்களோடுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக காலையும் மாலையும் இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். நீதிமான் பாடி மகிழ்கிறான். பெருமான் கர்த்தரை பாடுவோம், கருத்தோடு பாடுவோம், ஆவியை நிறைந்து பாடுவோம். Party
தேடி வந்தேன். பேதுருவும் யோவானும் ஜெபவேளை ஆகிய 9ஆம் மணி காலையிலே அவர்கள் ஜெபாலயத்துக்கு போனார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் படிமார்களே. 42 வருடங்களாய் நடக்க முடியாத முடவனை அவர்கள் குணமாக்கினார்கள். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று தேவாலயத்துக்கு போகும் பொழுது அதிசயங்கள் நடக்கும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகுமாறு சொன்ன மாத்திரத்திலே பல மகிழ்ச்சியாக இந்த தாவீது சொன்னது போல இந்த காலவெள்ளை கர்த்தரை ஜெப வேளை கர்த்தருக்கு மகிமையாக கர்த்தரை தேடி வருகிறோம். ஹல்லேலூயா. தேவா
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் அதிசயமான கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொன்னார் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஓ நன்றியோடு துதிக்கிறோம். அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமே நாங்கள் துதிக்கிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று வாக்குகள் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தா துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு பரிசுத்த ஆவி வல்லமை, ஒரு பரிசுத்த ஆவியுடைய கரம் உம்முடைய மறைக்கப்படி ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். இந்த ஜனத்தோடு இடைப்படப்படி ஜெபிக்கிறோம். ஜனங்கள் நடுவில் இடைப்படப்படி ஜெபிக்கிறோம். பாவத்தை மன்னிக்கிறவரே, நம் பாவங்களை மறைக்கிறோம், மறுபடியும் மாட்டான். அவற்றை அறிக்கை செய்ய எவ்வளோ இடம் பெறுவார். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஓ உம்முடைய நன்மைகள் பெற தடைகள் எல்லாம் பாவங்கள் இரத்தத்தினால ஒரு விசை கழுவுபடி ஜெபிக்கிறாங்க. ஒரு விசை கழுவுபடி ஜெபிக்கிறாங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறாங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறாங்க. இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மனதுருகிற கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தா ஸ்தோத்திரிக்கிறோம். கடைகளை நீக்கிறவரே, அனைத்துக் கொள்கிறவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவன், மனதுருகமுடைய தேவனே, உமக்கே நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமுத்திரங்களை ஒரு விசை தாழ்த்துடைய சமுத்திர எங்களை தாழ்த்துடைய சமுத்திர ஒவ்வொரு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ரட்சகரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தா நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நிராகரி செய்வீர்கள். நறுக்கப்படுகிற ஜனங்களுக்கு உதவி செய்யப்படி ஜெபிக்கிறோம். கட்டுகளை உடைப்பீராக. நிராகரி செய்கிற கர்த்தருக்கு நன்றி. நிராஜாதி ராஜா, அல்லேலூயா. ராஜாதி ராஜனா இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா.
பணி செய்கிற மிஷனரிகள் எல்லாருக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம், போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம், தீர்க்கதரிசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. திருச்சபைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், திருச்சபை போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறாங்க, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறாங்க, நோய்க்கு கூப்பிடுற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. தெய்வீக ஆசீர்வாதத்தால் நிரப்பாங்க. வியாதிப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். நோயிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறவர்களாக, பண கஷ்டம் கடனில் இருக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். கடன் வாங்காத பாய்ச்சம் ஏற்ற காலத்தில் தேசத்தில் அழைப்பையும் நீ கைது செய்யும் வேலையெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்க கர்த்தர் வானத்தை திறப்பார் என்ற வார்த்தை பற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விரோத சக்திகளாக புறப்படுத்தும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தெய்வீக நன்மையால் இருப்போம். இந்த ஆராதனைக்கு தெய்வீக கரம் இருக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தைகள் கிருபைகள் அழித்து கர்த்தர் தாங்கும்படி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் இரத்தத்தால் கிருபைகள் மூடி மறைக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை மீட்டுக்கொள்கிறாங்க. கிருபைகள் மறைத்துக்கொள்ளும். நன்மையால் நிரப்போம். நன்மையினால் ஒரு வாயை திருப்தியாக்குகிறார். கடலில் சமானமான பலத்தை திரும்ப வாழ்வை உருவாகிறது என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட யாருக்கு நீதி நியாயத்தை செய்கிற கர்த்தர் ஆசீர்வதி. பசியாளருக்கு ஆகாரத்தை தந்தார்கள். ஆசீர்வதிக்க பாதுகாத்துள்ளது. தொடர்ந்து கிருபை செய்யும். இந்த கிருபை பிரச்சனைகளோடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. இந்த காலவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அதற்காக தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவருமாய் இருக்கும். இந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். இந்த வார்த்தை கர்த்தரே நேரடியாக சாலமோனின் கனவிலே தோன்றி அவருக்கு சொல்லுகிறார். தேவாலயத்தை சாலமோன் கட்டி முடித்து அதை அந்த நாட்களிலே ஆசாரிகளோடு ஜனங்களோடு பிரதிஷ்டை பண்ணி அன்று ஜெபித்து முடித்த பொழுது, அந்த நாளிலே அவர் படுத்து உறங்கும் பொழுது கனவிலே கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் ஒரு விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லுகிறார். அதிலே சொல்லி முடித்து விட்டு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குமா இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை அவர் வாக்கருளுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்திற்கு செவியை சாய்த்து கேட்கிறவர். எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது மனம் இறங்குகிற கர்த்தர் அவர். பெரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 65:2 சொல்லுகிறது. பெரியமானவர்களே, அவர் மலையில் இருந்து இறங்கி வந்த பொழுது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 8:2 படித்து பார்த்த பொழுது, ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டவன், நோய் பிடித்தவன், தள்ளப்பட்டவன், குஷ்டரோகியாய் இருந்த ஒரு மனிதன் அவரை கண்டு அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று அவன் வேண்டிக் கொண்ட பொழுது மனம் இறங்கி ஆண்டவர் அவனை தொட்டு சுத்தமா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று அவனை குணமாக்கினார். இப்பொழுதும் குணமாக்குகிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். இதற்கெல்லாம் அவர் ஜெபத்தை கேட்பார் என்று இந்த நாளை பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த கர்த்தர், இந்த நல்ல அருமையான விளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்திரணும். ஆண்டவரே, அவர்கள் உள்ளத்தில் வாஞ்சை அறிந்திருக்கிறீர், நெருக்கத்தை அறிந்திருக்கிறீர், போராட்டங்களை அறிந்திருக்கிறீர், எல்லா பயத்தை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே,
கர்த்தரின் மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் மனம் இறங்குவீராக. சகல இக்கட்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலத்துல கர்த்தர் மனம் இறங்குவீராக. கர்த்தருடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய ஜனத்தை காத்துக்கொள்வீராக. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை தெய்வீக ஆசீர்வாதம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தினால் உங்களை மறைக்கிறோம். உன்னதமானவரே, உன்னுடைய மறைவுக்குள் இருக்கிறவர்கள் சர்வநிலையில் தங்குவார்கள் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். கிருபையினால் கூட மறைக்கிறோம். உங்களோடு பிறார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல பிதா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தர் சாலமோனை பார்த்து சொல்ல காரணம் என்னவென்றால், 2 நாளாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது எப்படியாவது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், தாவீதை எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்து ராஜாவாக்கினார். ஆனால் ஆடுகளுக்கு பின்னால் திரிந்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாக்கினார். 40 வருடங்கள் அரசாண்டார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவர் எப்படியாவது தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா பொருட்களை சபதரித்து வைத்தார், சேர்த்து வைத்தார். யுத்தத்திலே ரத்தத்தை சிந்தினபடியால் நீ எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் அதை செய்வான். நான் அவனுக்கு அந்த சகல விதத்திலே கிருபை ஞானத்தை கொடுப்பேன். ஆலயத்தை சாலமோன் கட்டுவான் என்று கர்த்தர் சொன்னபடியே அது நடக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நாட்களில் 4ஆம் வசனம் 2 நாளாகும் 6 அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொன்னதை தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றக்கூடும் என்னவென்றால், தகப்பனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று மகன் நினைக்கிறார். அப்படி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, தன் தகப்பன் செய்வதுதான் செய்வன் தகப்பனை ஃபாலோ பண்ணி பின்பற்றி போகிற எந்த ஒரு மகனுக்கும் அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நிச்சயமா அருள்வார். அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பெரியவர்களே, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் தம்முடைய கட்டளைகளிலே ஆண்டவர் அற்புதமாய் கற்பித்திருக்கிறார். 10 கட்டளைகளிலே. அப்படி பார்க்கும் பொழுது சாலமோன் அந்த ஜனத்தை ஆள அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது, அரசாட்சி செய்யும் பொழுது பாருங்கள், அந்த ஆலயத்தை அவர் கட்டி ஆலயம் முழுவதும் 9ஆம் வசனம், ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் கர்ப்ப பிறப்பாய் உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். அப்படியே நடைபெற்று பிரிமானே இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே 10ஆம் வசனம், நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி என்று அவர் சொல்லுகிறார். கட்டி முடித்தார். ஆலயத்தை கட்டி முடித்தவுடனே அவர் ஜெபிக்கிறார். பெரியமானவர்களே, அந்த தேவாலய பிரவேச அன்னைக்கு அவர் ஜெபிக்கிறார். ஒவ்வொரு பாயிண்டா அவர் ஜெபம் பண்றார். ஒவ்வொரு காரியத்தை பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர் ஜெபிக்கிறதாவது நமக்கு தெரிகிறது. பெரியமானவர்களே, அவர் ஜெபிக்கும் பொழுது 26ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குறிப்பாக அவர் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது உமக்கு விரோதமாய் பாவம் செய்தால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவர் கேட்டு அந்த அடியாருக்கும் தடைமாய் இஸ்ரவேலுக்கும் செய்யும் பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழி அவர்களுக்கு போதித்து தேவரின் உம் ஜனத்திற்கு சுதந்திரமாய் கொடுத்த உங்களுடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவதாக என்று ஜெபிக்கிறார். அருங்கள், பாவத்தின் நிமித்தம் வானம் கூட அடைபட்டு போய்விடும். அப்பொழுது பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தரை நோக்கி அந்த ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மழையை தருவார், மழையை கட்டளையிடுவார், தேசத்தை செழிக்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஒரு ஜெபத்தை கேட்கிறவர், தேவனை நோக்கி அவைப்படும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது மனம் இறங்குவார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, குழந்தையற்று இருந்த அன்னாள் தேவாலயத்தில் சென்று தனித்து தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
அழுது ஜெபம் பண்ணினாள், இருதயம் உடைந்து ஜெபம் பண்ணினாள். அவள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவளுக்கு குழந்தையை கர்த்தர் பிறக்கும்படி செய்தார். அற்புதமான பிள்ளையை கர்த்தர் தந்தார். பெரியமானவர்களே, ஆக தேவாலயத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். மற்றொன்று பார்க்கும் பொழுது பெரியமானவர்களே, 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிற பொழுதும் போதும், கொள்ளை நோய் உண்டாகிற பொழுதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற பொழுதும், அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்தில் அவர்களை முற்றுகை போடுகிற பொழுதும் போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற பொழுதும், எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேல் ஆகிய யாராலும் தன் வாதையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கண்களை வீழ்த்து செய்யும் சகல உணர்த்தையும் கர்த்தர் நீர் கேட்க வேண்டும் என்று அவர் வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, தேசத்திலே வாதை வரும், வெட்டுக்கிளி வரும், கொள்ளை நோய் வரும், மனக்லேசம் வரும், பஞ்சம் வரும், பச்சைக்கிளி வரும், வறட்சி வரும், சாவி என்றால் மரணம், பஞ்சம், இதெல்லாம் உண்டாகிற பொழுது சத்துருக்கள் முற்றுகை போடலாம், யுத்தத்திற்கு மற்ற நாடு வந்து மோத வரலாம். அந்த நாட்கள்ல என்ன செய்ய வேண்டுமா? சாலமோன் ஜெபித்தது போல கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, ஏன் அவரை கூப்பிட வேண்டும்? அவர்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கடவுள். மனிதனை பூமியின் மனிதனாலே உருவாக்கினார். தம்முடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பினார். நம் எல்லோருடைய பாவங்களுக்காக அவர் பலியாக தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டெடுத்தார். பெரியமானவர்களே, அப்படி பார்க்கும்பொழுது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது பஞ்சம் வரும் பொழுது கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் கூட அந்த மாதிரி காலகட்டங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். உன் ஜெபத்தை கேட்கிறார் ஆண்டவர். உன் வீட்டுக்குள்ளே நீ பண்ணுகிற ஜெபத்தை கேட்கிறார். நீ அமர்ந்து செய்கிற ஜெபத்தை அவர் கேட்கிறார். அவர் மனதுருகி ஜெபத்தை கேட்கிறவர். ஆலயங்கள் இந்த நாட்களில் திறக்கக்கூடாதபடிக்கு அரசாங்கம் சட்டம் விதித்திருக்கிறது. ஏனென்றால் கொள்ளை நோய் பரவக்கூடாது என்றார். சட்டத்திற்கு கீழ்ப்படுத்தி ஆலயங்கள் இந்த நாட்களில் திறக்கவில்லை, ஆராதனைகள் நடத்தப்படவில்லை. ஆனாலும் பிரியமான ஜெபம், தேவனுடைய பிள்ளைகளே, வீடுகளிலே ஜெபம் நடக்கிறது. வீடுகளிலே வசனம் சொல்லு, எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே ஒன்று கூடியிருக்கிற அங்கே நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். எந்த நேரத்தில் யார் கூட்டாலும் கர்த்தர் மனமிறங்கு. பல வருஷத்துக்கு முன்பதாக திருவண்ணாமலை என்ற இடத்துல ஒரு சபைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் போய் அங்கே படுத்துக்கிட்டார். நைட்டில் அந்த சர்ச்சுக்கு வாசல்ல நிறைய பேர் படுத்து தூங்க, காற்று வசதிக்காக. அதில் ஒரு சகோதரன் மிகவும் நெருக்கப்பட்டிருந்தான். வயிறு பெருசாகி போச்சு, யூரின் போல, மலம் போகவில்லை, வயிறு வீங்கி போயிடுச்சு, நடக்க கூட முடியவில்லை. அவனை கொண்டு வந்து அங்கே அந்த மனிதரை அங்கே படுக்க விட்டு போயிட்டார்கள். இரவு முழுது வேதனை. அப்பொழுது மேல நிமிர்ந்து பார்த்தார், ஒரு சிலுவை இருந்தது ஆலயத்துக்கு மேலே. அந்த சிலுவையை பார்த்து அவர் வேண்டிக் கொண்டார், ஆண்டவரே, நான் இந்த வியாதியில சாக வேண்டுமா? இந்த வியாதியில மறித்து போய்விடுவேனா? எனக்கு இறங்க மாட்டீங்களா? இயேசுநாதரே, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு கூப்பிடுகிறார். கர்த்தர் மனம் இறங்கினார். ஏதோ ஒரு வல்லமை, ஒரு தொடுதலை அவர் உணர்ந்தார். அவர் சொன்ன சாட்சி நான் கேட்டேன். நடந்தது என்ன? இயமை பொழுதுல சிறுநீர் கடிக்க முடியாம இந்த மனிதர் சிறுநீர் கடிக்க ஆரம்பித்தார். ரொம்ப நேரம் சிறுநீர் போய் கொண்டிருந்தது. வயிறு வீக்கம் குறைந்தது. ஆபத்து கட்டத்தை தாண்டி அவரே எழுந்தார். சோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அவரே நடந்து வீட்டுக்கு போய் சேர்ந்தார். வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படிமா வந்து சேர்ந்தார்? இயேசுநாதர் எனக்கு சோகப்பட்டாருங்க, நான் அவர் நம்பலைங்க, அவர் வேண்டிக்கிட்டேங்க, என்னால் பழைக்க முடியலங்க, வயிறு நெருக்கமா இருக்குதுங்க, இவன் நல்லாயிட்டேங்க. கர்த்தர் கட்டுகளை அகற்றுகிறவர், உன் ஆக்கினைகளை போக்குகிறவர், கர்த்தர் மனம் இறங்குகிற கர்த்தர். பெரியமானவர்களே, அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். இந்த நாளிலே செய்யப்பட வேண்டியது பஞ்சம்
கொள்ளை நோய், வறட்சி, வெட்டுக்கிளி வந்துட்டுதுன்னு சொல்றாங்க. தேசத்துல இந்திய தேசத்துல வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்கும். ஆண்டவர் எங்கே இருக்கிறார் பெருமானவர்களே? தேவன் நம் அடிவில் இருக்கிறார், தேவாலயத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு எங்க இருப்பார்? சிம்பிளா ஒரு கதையை தெரிஞ்சுக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 46, 47 படித்து பார்க்கும் பொழுது, அன்றைக்கு தேவாலயத்தில் பண்டிகை ஏற்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து பிள்ளையாண்டான சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மரியாளும் யோசேப்பும் எல்லாம் குடும்பமாக அந்த அவர்கள் தேவாலயத்துக்கு வந்தார்கள். பெரியமானவர்களே, தேவாலயத்துக்கு வந்த பொழுது நடந்ததென்ன? தேவனுக்கு மகிமையாகட்டும். பண்டிகை எல்லாம் முடிந்து விட்டது. முடிந்த பிறகு அவரவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். வீடு போய் சேர்ந்த பொழுது பாருங்கள் பெரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர்களோடு போகவில்லை. இவர்கள் என்ன நினைத்தார்களாம்? மரியாளும் யோசேப்பும், இயேசு கிறிஸ்து பண்டிகைக்காரர் கூட்டத்தில் இருப்பாரு, நடந்து போறவங்க கூட இருக்கிறாங்க, எப்படி நினைச்சிட்டாங்க? உறவினர் வீட்டில் போய் பார்த்துருக்கிறாங்க, எங்கேயும் கிடைக்கலங்க. அதன் பிறகு என்ன செய்திருக்கிறாங்க? கர்த்தருக்கு மகிமை, பிரியமான கர்த்தருக்கு மகிமையாகட்டும். ஆனால் அவர்கள் தேவாலயத்துக்கே வந்து பார்க்கும் பொழுது நடந்ததென்ற 3 நாட்களுக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க இருக்கிறார் ஆண்டவர்? தேவாலயத்தில் இருக்கிறார், போதகர்கள் நடுவில் இருக்கிறார். காரணம், அவருடைய வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தையினாலே மனிதர்கள் பிழைத்தார்கள். பெரியமானவர்களே, ஆண்டவர் தேவாலயத்தில் இருக்கிறார். ஆண்டவர் நடன கூட்டத்தில் இல்லை, பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவங்க மத்தியில் இருக்க மாட்டார். தேவாலயத்தில் பாடும் பொழுது சிரிப்போடும் ஆடலோடும் பாடலோடும் மற்றவர்கள் கண்டு ரசிக்க வேண்டும் பாடுகிற ஆட்டக்காரர்கள் கூட்டத்தில் இருக்க மாட்டார். பிரயாணக்காரர் கூட்டத்தில் இருக்க மாட்டார். தேவாலயத்தில் அமர்ந்திருப்பார். வசனத்தை குறித்து பேசுவார். வசனத்தை குறித்து அவர்களோட பேசுகிற ஆண்டவர், விளக்கி காண்பிக்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ரட்சகர் தான் இன்றைக்கும் அவர் நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்ற வார்த்தைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆக பஞ்சம், வெட்டுக்கிளி, இந்த மாதிரி நெருக்கங்கள் வரும்பொழுது நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் விடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குவார். பெரியமானவர்களே, தேவன் மனம் இறங்கி ஆண்டவர் விடுவிப்பார். வெட்டுக்கிளிகளை கர்த்தர் துரத்துவார். ஆண்டவர் பஞ்சத்தை அகற்றுவார். ஆண்டவர் பஞ்சத்திலே உயிரோடு காக்கிற கர்த்தர், 7 இக்கட்டுகளுக்கு விலக்கி காக்கிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆக எனக்கு அன்பான தேவ ஜனமே, கொள்ளை நோய் உன்னை அண்டாது, உன் வாசல் படிக்க வராது. பகலிலே வெயிலாக இரவு உன்னை சேதப்பட்டது சொல்லப்பட்டது. சங்கீதம் 121ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரிமா சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, இரவில் நடக்கும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாடும் சங்காரத்திற்கு பயப்படாது இருப்பாய் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. பயப்படாதே, திகையாதே, அது சீக்கிரத்திலே மாறும், எல்லாம் மாறும். இயேசு கிறிஸ்து நம்மோடு கொடுக்கிறார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். முடவனை நடக்கும்படி செய்தார் ஆண்டவர். மரித்த நிலையில் இருக்கிற பெண்ணை தனித்தாகுமே என்று சொல்லி, சிறுபெண்ணே எழுந்து என்று எழுப்பினார் ஆண்டவர். பெரிய மாற்றத்தை உண்டாக்கின கர்த்தர் இன்றைக்கும் இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து எல்லா சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற கர்த்தரா இருக்கிறார். கலங்காதே, பயப்படாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரியமானவர்களே, உலகத்தை கண்டு கலங்காதே. வெட்டுக்கிளிகள் வருகிறது, பஞ்சம் வருகிறது, கலங்காதே. பஞ்சத்திலே உன்னை பாதுகாக்கிற கர்த்தர், நெருக்கத்திலே உன்னை விடுவிக்கிற கர்த்தர், அப்படிப்பட்ட தேவன் உன்னோடு கூட உண்டு. பெரியமானவர்களே, உன் நடுவிலே உண்டு. ராஜாவாகிய கர்த்தர் உன்னோடு கூட உண்டு. நீ செய்வது இந்த நிலையில கூட கர்த்தரை துதி. என் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு, என் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நிலையிலும் நீர் என்னை நடத்துவே என்று நீ ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, உபத்திரமோ நெருக்கமோ பாடுகளை வரும் பொழுது கலங்காதே, கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பி. ஜெபத்திலே நடந்தாலும் உட்கார்ந்தாலும் துதித்து கொண்டே கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது
கர்த்தர் மனம் இறங்குகிற கர்த்தர். பச்சை கிளிகளை அகற்றுவார், சாவி மரணத்தை விளக்குவார், வறட்சிக்கு விளக்குவார் ஆண்டவர். கட்டுகளை உடைக்கிற கர்த்தர். முற்றுகை போடுகிற பொழுது வேற தேசத்தார் வந்து என்று பார்க்கும் பொழுது முற்றுகை போடலாம். இவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுப்பலாம். பெருமானவர்களே, உனக்கு விரோதமாக தீங்கு செய்யலாம், மாந்திரிகம் செய்யலாம், உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். கலங்காதே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமலே போ. ஆண்டவருக்கு மகிழ்ந்தான். சில வருடங்களுக்கு முன்பதாக சைதாப்பட்டில் ஸ்ரீநகர் என்ற ஒரு இடத்துல நாங்கள் ஒரு முறை போய் ஜெபத்துக்கு அழைக்கப்பட்டோம். 10-11 மணி இருக்குங்க. போய் சேர்ந்த உடனே செய்வினை ஏவல் செய்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்தில் செங்கலா வந்து விழுது. அதை பார்த்த பொழுது வீட்டில் அங்கே ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார், காவலர்கள் இருக்கிறார். பல நாட்களாக விழுந்து கொண்டிருக்கிறது. யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த குடும்பத்தார் நடுங்கி கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறார். நாங்கள் செய்தது என்ன? முழங்கால் படிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். இரவு முழுவதும் சேர்ந்து மாறி 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 ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நடுவில் வந்தார். 3 மணி 3:15 மணி இருக்கும். அப்பொழுது ஜெபத்தை நிறுத்தினோம், முடித்தோம். நடந்தது என்ன? நிரந்தரமாக அந்த செங்கல் வந்து விழவில்லை. ஏவல் நின்று போய்விட்டது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போ. வார்த்தை நிறைவேற்றினார் கர்த்தர். இன்னைக்கு யாரோ எனக்கு விரோதமாய் தீங்கு செய்திருக்கிறார்கள். எழும்ப முடியலைங்க, எழும்ப முடியலைங்க, முன்னுக்கு வர முடியலைங்க, தவித்துக் கொண்டிருக்கிறாயா? ஒரு முறை பெரியமானவர்களே, சகோதரர் முனுசாமி பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆண்ட்ரூஸ் முனுசாமி என்ற பேர். அவர் வீட்டில் தளம் போடுறதுக்கு இந்த வீட்டில் கடகால் தான் போட்டுக்கிறார். கம்பியெல்லாம் நின்றுட்டு இருக்குது. கட்ட முடியலங்க, அவர்கள் கட்ட முடியல. ஆனால் அந்த நாட்களில் இந்த வீட்டை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்த பொழுது ஏதோ விரோதமான சக்திகள் அவருக்கு விரோதமாக ஏவப்பட்டிருக்கிறார். கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஜெபித்த பொழுது எல்லாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கட்டுகளை உடைத்தார். அந்த பகுதியில் இருக்கிற சில காரியங்கள், மாந்திரிக காரியங்கள் தென்பட்டது. அதெல்லாம் எடுத்து தூர வீசப்பட்டது. அதன் பிறகு அவர் வீட்டை கட்டினார். அதே சம்பளம் தான். ஆனால் வீட்டை கட்டி முடித்தார். பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து முடித்தார். இந்த பேர பிள்ளைகளோடு அவர் வீட்டில் இருக்கிறார். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். நெருக்கம் வருகிறதோ, பாடு வருகிறதோ, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த மாதிரி நெருக்கம், பாடுகள், துன்பம் வரும்பொழுது, வியாகுலம் வரும்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டார்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். பெருமானவர்களே, அந்த 14 பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம், யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடிக்கிற வில்லை நாணயத்துக்கு 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலி. ஆசா ஒரு நல்ல ஒரு ராஜா. எல்லா விக்கிரகங்களையும் அகற்றினான். கர்த்தருக்கு பிடித்து என்னை என்று உனக்கு வேறு தேவன் உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னார். அந்த வசனத்தை பற்றி அதையெல்லாம் அகற்றினார். தேசத்தை சுத்திகரித்தார். கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருந்த ஒரு அரசன். ஆனால் அவன் பாருங்கள், அந்நிய தேவருக்கு வழிபடைகளை எல்லாம் எடுத்துட்டு தேவனுக்கு பயன்படான காரியங்களை தேசத்தில் செய்தார். நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும்னு சொல்றாங்க. நம்ம வீட்டாக சொல்ற மாதிரி பாருங்கள், அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா என்னும் அரசன் 10 லட்சம் பேர்களோடு சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்துக்கு அணிவைத்து நின்றார்கள். என்ன செய்ய முடியும்? 5 லட்சம் பெருசா, 2,80,000 பெருசா? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணையிலும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால ஏராளமான இந்த கூட்டத்திற்கு
என்கிறதாக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று ஜெபித்தான். ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நெருக்கப்படும் பொழுதும், வியாகுலப்படும் பொழுதும், உபத்திரப்படும் பொழுதும், எந்த இடத்திலிருந்தாவது தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவாலயத்தில் இருக்கிற தேவன் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கும் கேட்பார். கர்த்தருடைய கண்கள் உண்மை நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உண்மையை நோக்கமாக்க சகோதரனை கலங்காது. உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய எத்தனைக்கலாம் உன்னை ஆண்டவர் காப்பார். உன்னை காத்து நடத்துகிற தேவன், உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். உமது வாசஸ்தலமாகிய இந்த இடத்துல கர்த்தாவே, தேவரே, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு, பூமி ஜனங்களோடு உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்படுது, நான் கட்டின ஆலயத்திற்கு உமது நாமம் தரிக்கப்பட்டது அறியப்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதுபடியே தேவன் செய்வாராம். இந்த வசனம் 33ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்நியர்கள், இஸ்ரவேல் அல்லாத ஜனங்கள் யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கும் இயேசுவை அறியாத யாரா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மனம் இறங்குகிறது. அந்நியர்கள் கூப்பிட்ட பொழுது கூட கர்த்தர் மனம் இறங்கி அந்நியர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே, அதற்கு பிறகு சீஷர்களின் நாட்களிலே பார்க்கும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, பிரியமான தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். கொர்நேலியு என்ற ஒரு அந்நிய மனிதன், அந்த மனிதன் கர்த்தர் மேல் வைத்த ஒரு நம்பிக்கை பெரிதா இருந்தது. அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். தெரியுமா? 100க்கு அதிபதி, நல்ல ஒரு நிலையில இருந்த ஒரு மனிதன். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல கர்த்தருடைய தூதர் அவரோடு பேச ஆரம்பித்தார். பேதுருவை வர சொல்லிச்சு. பேதுரு வந்து அவர்களை பிரசங்கம் பண்ணின பொழுது நடந்ததுன்னு, அவர் புறஜாதியாக என்பதற்காக அவங்க வீட்டில் சொந்தக்காரெல்லாம் வரவழைச்சார். பேதுரு 25 வருஷம் பேதுரு உள்ளே வருகை பேசும்போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்பட்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான். இல்லை தெரியுது பாருங்க, அவர் சொல்றாரு, நான் ஒரு மனுஷன் தான். மனுஷன் காலில் விழக்கூடாது. எந்த மனிதன் காலில் ஒரு மனுஷன் விழக்கூடாது. அது பாவம். கர்த்தருடைய பாத்திரம் தான் விழுதுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியின கடவுள் வாருங்கள் எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் 95ஆம் அதிகாரத்தில். அப்படி கூப்பிடப்படுது. கர்த்தர் இறங்குகிறார். அதன் பிறகு பேதுரு பேச தொடங்குகிறார். எந்த ஜனத்தினாயும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமா இருந்தது. யாரா இருந்தாலும் சரி, அந்நிய ஜாதியா இருக்கலாம், ஒரு தேசத்து ஆளா இருக்கலாம், கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்யும் பொழுது உங்களைத்தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அவர் சொல்றார் செய்தி 38ல, நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்வதாக, பிசாசம் வல்லமையால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதாக சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இன்றைக்கும் நன்மை செய்கிறார். திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்களின் மனதுருகி மத்திய 14 சொல்லுவது, அவர்கள் வியாசன் அத்தனை பேர் குணமாக்குவார்கள். உன்னை இன்றைக்கு குணமாக்குவார். நம்பியிருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் கூட மூடி இருக்கலாம், நடக்காது. கர்த்தருடைய குணமாக்குவார். பயந்து கொண்டிருக்கலாம், இந்த மருந்து சாப்பிட்டா அப்படி ஆயிடுமா அப்படின்னு கலக்காதே. கர்த்தர் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். நானே ஒரு பரிகாரியாகி கர்த்தர் என்றார். இந்த செய்தி கேட்ட உடனே அந்த வீட்டில் இருந்த புரஜாதிகள் அத்தனை பேரும், வசனத்தை கேட்ட யாவர் பேரும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கின பொழுது அவர் பலனடைந்தார்கள். பற்பல பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். தெரியுமா? அந்நியர் யாராய்ந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவதில்லை. நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, கலங்கி கொண்டிருக்கிறாயோ, கலங்காதே, கவலைப்படாதே. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார். தேவனுக்கு மகிமையாகட்டும். கர்த்தர் இன்றைக்கும் உனக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர். ஆண்டவர் கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறவர். செய்வது என் ஜனங்கள் இதை சொல்லிட்டு சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்மை இருக்குதா வாய்ப்பில்? தாழ்மையை ரொம்ப பேர் கிடைக்கும். படிப்பு பெருமை இருக்கும், பண பெருமை இருக்கும், எதோ பெருமை இருக்கும். பிரியமானவர்களே, தாழ்மை
தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத வழி யோசித்துமார், என்ன பொல்லாத வழி? கண்கள் கேட்கிறது சினிமா பாட்டு, சினிமா காரியங்கள், டிவியில பொல்லாத வழிகள், சிந்தை கெடும். அவிசுவாசிகளோடு பேசாதே, உன் விசுவாசம் கலைக்கப்பட்டு போய்விடும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிகளோடு நன்மையானதை பேச ஆரம்பி, கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் குறைவிட்டார், நன்மையான வார்த்தை ஆண்டவர் அப்படி செய்வார், அப்படி நடத்துவார். தேவன் உன்னை தாங்கி நடத்துவார். முகத்தை தேடி பொல்லாத வழிகளோடு திரும்பினார், பரலோகத்திற்கு தேவன் கேட்டு என்ன செய்வார்? நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். அல்லேலூயா! தேசத்திற்கு கர்த்தர் சேமத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் நன்மை வைத்திருக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் நன்மையாகவே நிரப்புவார் ஆண்டவர். அப்படியே செய்வார். கலங்கி கொண்டிருக்கிறாயோ, திகைத்துக் கொண்டிருக்கிறாயோ, அவர் உன்னோடு கொண்டிருக்கிறார். நீ கலங்காது. மார்க் 4 அதிகாரம் 35 வசனத்தை நான் வாசிக்க கேளுங்கள் பெரியமானே. மார்க் 4:35 பார்க்கும் பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, அன்று சாயங்காலத்தில் அவர்கள் நோக்கி அக்கறைக்கு போவோம் பாருங்கள் சொன்னார். ஆடுகள் மத்தியில் இருக்கிறாயோ, ஷட்டவுன் காலத்தில் இருக்கிறாயோ, நெருக்கப்பட்ட காலத்தில் இருக்கிறாயோ, இக்கரையில் இருக்கிறாயோ, அக்கறைக்கு போக வேண்டாம். உன்னை கொண்டு போவார் அவர், உன்னை கொண்டு போவார், உன்னை மாற்றுவார் ஆண்டவர், உன்னை பலப்படுத்துவார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவில் அவர்கள் கொடுக்கிறது. அப்பொழுது பலத்த சூழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆண்டவர் கப்பலின் பின்னணியத்தில் என்ன செய்கிறார்? அவர் நித்திரை தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர் போதுகிறே நாங்கள் மடிந்து போகிறோம், கவலையா இருக்கிறார். இல்லை, உண்மையில் கவலையா இருக்கிறார். உன்னை குறித்து பாரமா இருக்கிறார். மனமிறங்குகிற கர்த்தர் எழுந்தார். காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிருக்கிறார். காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல். There was a great calm. மிகுந்த அமைதல். கூக்குரலோடு இருக்கிறாயோ, பாடுகள் மத்தியில் இருக்கிறாயோ, கடன் மத்தியில் இருக்கிறாயோ, கலங்கி கொண்டிருக்கிறாயோ, கலங்காதே. எப்படி சமாளிப்பேன் என்று நினைக்கிறாய்? கலங்காதே. எழும்புகிற காற்றையும் கடலையும் அதட்டுவார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் போட்டு கொண்டிருக்கிறார். படவிலே இருக்கிறார். உன் வீடுதான் கடவுள், உன் வீட்டிலே இருக்கிறார். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டுவார். சாலமோன் ஆலயத்தில் இருந்து தேவாதி தேவன் இன்று உன் வீட்டில் இருக்கிறார். உன் வாழ்க்கை படகில் இருக்கிறார். நடத்துவார். உன் ஜெபத்தை கேட்பார். கலங்காதே. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஒப்பு கொடுப்போம். பொல்லாத வழிகளை விடுவோம். நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை நடத்தும் என்று கூப்பிடுவோம். கர்த்தர் மனம் இறங்குகிற கர்த்தர், ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், மனதுருகுகிற கர்த்தர், மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் உள்ளவராக, ஒருவரும் சேரக்கூடாதவர்களில் வாசப்படுகிறவர்கள் கத்தாதி கத்தாதார்கள் ஒரு விஷயம் தாழ்த்தி கொடுக்கணும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை அதட்டுகிற கலங்குகிற எல்லா கடல் இறைச்சல்கள், கடலில் ஆவிகள், பொல்லாத காற்றுகள் இயேசுவின் நாமத்தினாலே அடங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. அலைகள் இறைச்சல் இடுவது அடங்குவதாக. செங்கடலை பிளந்த கர்த்தரை அடங்குவதாக. தேவனுக்கு மகிமையான பிள்ளைகளை காத்து, குடும்பங்களை காத்துக்கொள்ளும். குடும்பங்களை தெய்வீக சமாதானம் காத்துக்கொள்ளும். கைகள் இருக்கிற எல்லா நன்மைகளை ஆசீர்வதித்தார். ஒரு அப்பம், அவங்கள் உணவு எல்லாம் ஆசீர்வதித்தார் படிச்சிருக்கிறோம். காலங்கள் கடந்து அவர்கள் அக்கறைக்கு வருகிறார்கள். பாதுகாத்தவர்கள் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும் பிள்ளைகளோடு கொடுக்கிறார்கள். இந்த கிருபை பிரசனைகளோடு கொடுக்கிறார்கள். தேசத்தை ஆசீர்வதிக்கிறார்.
எங்க தேசத்தில் இருக்கிற வெட்டுக்கிளிகளை கர்த்தர் அப்புறப்படுத்தணும். தேசத்தில் சமாதானத்தை கட்டிடும், பஞ்சத்தை போக்குவீராக, நெருக்கத்தை போக்குவீராக, கொலைமை அப்புறப்படுத்துவீராக. தேசத்திலே விடுதலை தான் ஆசீர்வதியும் காத்து இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவின் ஐக்கிய சமாதான ஆசீர்வாதம் என்றும் என்றும் நம் அனைவரும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.